தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாடு விவசாயிகளின் உரிமை பாதுகாப்பதற்கு நாங்க அதை எந்த காலகட்டத்திலும் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. இங்க இருந்து ஒரு படி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவி துறக்குதுன்னு அந்த புதிய திட்டங்கள் நிச்சயமா வருது. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு நல்ல சுற்றுலா மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் இப்ப நான் சுற்றுலாத்துறை அமைச்சராக அந்த பொறுப்பை எடுத்த பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ 38 ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. எங்கெங்க சுற்றுலாத்துறை மூலமாக, சுற்றுலாத்துறையினுடைய மேம்பாட்டு கழகம் மூலமாக நடக்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் இங்கேயும் ஏற்கனவே பல பணிகள், அதாவது இங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலத்தில் முக்கியமானது அதே மாதிரி பூண்டி, பழவேற்காடு, பூடியம் கேவ், இது மாதிரி. ஏன்னா நான் புதுசாக வந்திருக்கேன், அந்த இடங்கள் நான் இதுவரை போகலை. இங்கே இருக்கக்கூடிய அந்த சுற்றுலாத்தலம் எந்த அளவில் இருக்குன்னு நேரடியாக போய் ஆய்வு பண்ணி அங்கே என்னென்ன திருப்பி மேம்படுத்தலாம், என்னென்ன வளர்ச்சி பணிகள் செய்யலாம் என்பதை நேரடியாக பார்த்து தான் அதை செய்ய முடியும். இல்லை, திட்டங்கள் இருக்கு. இப்போ மெயின் பட்ஜெட், அதாவது இப்போ லாஸ்ட் டைம் இடைக்கால பட்ஜெட் தான் முடிஞ்சது. இப்போ நாளைக்கு தான் கவர்னர் உரை, நாளைக்கு தான் சட்டமன்றம் தொடங்குது. இந்த கவர்னர் உரை முடிந்த பிறகு அதுக்கு பிறகு மெயின் பட்ஜெட், அதாவது அந்த வரவு செலவு அறிக்கை, அதாவது மெயின் பட்ஜெட், அதில் தான் நம்ம என்னென்ன புதிய திட்டங்களை அறிவிக்க போகிறது தெரியும். அந்த புதிய திட்டங்கள் நிச்சயமாக வருது. அதை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கோம். அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலாத்தலங்களை எப்படி மேம்படுத்த முடியும், எப்படி வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள், மற்ற மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு அவங்க எல்லா இடங்கள்லையும் நேரடியா சென்று இங்க தங்கி இருந்து பார்க்கக்கூடிய அளவுல அவங்கள நல்ல பாதுகாப்பா இங்க செல்லக்கூடிய அளவுல நிறைய திட்டங்களை நாங்க அறிவிக்கிறோம். கடந்த ஆட்சியில் மதுரை ராமேஸ்வரம் இடையில ஹெலிகாப்டர் சுற்றுலாத்தலத்துக்கு கொடுத்துருந்தாங்க. அதை ஏதாச்சும் நீங்க கையில் எடுக்க வாய்ப்பு இருக்குங்களா? அந்த மாதிரி இல்ல, அதான் அது அதை முழுமையா அதை ஸ்டடி பண்ணி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி நம்ம இங்க நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்கள் ஏற்கனவே இந்த பாராளுமன்றத்துல ஒரு 3-4 திட்டங்களை பத்தி எனக்கு ஏற்கனவே கோரிக்கை வச்சிருக்காங்க. அதையும் முறையாக ஆய்வு செய்து, ஏன்னா அதனால எல்லாமே ஸ்டடி பண்ணி அதையும் அந்த திட்டங்களை பொறுத்தவரை நல்ல திட்டங்கள், அதையும் நாங்கள் முழுமையா அந்த திட்டங்களை அறிவிக்கிறது மாதிரி இருக்கும். அதான் அந்த பூண்டி, அப்புறம் இது பழவேற்காடு, ஏன்னா அதுல ஒரு பெரிய பறவைகள் சரணாலயம், அதுல அந்த இடத்தையும் எப்படி அவங்க அது சம்பந்தமா தான் கோரிக்கை மனு கொடுத்துருக்காங்க. அதையும் முழுமையா ஆய்வு பண்ணி அதை என்னென்ன பண்ண முடியும், நாங்கள் இருக்கக்கூடிய ரியல் பொசிஷன் என்ன, அதை பார்த்து அதை எப்படி மேம்படுத்தப்படும் உள்ளதை வரக்கூடிய காலத்தில் அதை நிச்சயமா செய்யும். இல்லை, இன்னைக்கு நான் ஒரு திருமண நிகழ்ச்சிக்காக வந்திருக்கேன். இந்த கவர்னர் உரை முடிஞ்ச உடனே ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் சுற்றுலாத்துறை மூலம் நடக்கக்கூடிய ஆன்கோயிங் ஒர்க், அந்த பணிகளை பார்க்கும்போது இந்த இதுல கள ஆய்வு பண்ணி இங்க என்னென்ன பண்ணணும்ன்றதை ஸ்டடி பண்ணி நிச்சயமாக நல்ல ஒரு சுற்றுலாத்துறை, நல்ல ஒரு மற்ற மாநிலங்களை காட்டிலும் ஒரு நல்ல சுற்றுலா மாநிலமாக மாற்றுவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளும். கர்நாடக அரசு மேகதாட்டு அணை கட்டத்தை மும்முரமா செயல்படுத்தி வராங்க. உங்களுடைய தமிழக அரசின் சார்பில் இல்ல, அது ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கோம். காங்கிரஸும் அதை நிச்சயமா தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை, தமிழ்நாடு விவசாயிகளின் உரிமை பாதுகாப்பதற்கு நாங்க அதை எந்த காலகட்டத்திலும் எதிர்ப்போம்னு சொல்லியாச்சு. இங்க இருந்து ஒரு படி மண்ணை கூட எடுக்க முடியாது. அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வந்தா நாங்க எதையும் துறப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆமா, நிச்சயமா அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா அமைச்சர் பதவி துறக்குதுன்னு நான் தயாரா இருக்கேன்.